ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வகையா சிக்க போறாருங்க எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே அவர் வாயில தான் சனி இருக்குதா அப்படின்னு கூட நம்மளுக்கு கேட்க தோணும். ஏன்னா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம போற போக்குல முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் இப்படி கலாச்சி தள்ளிட்டாரு. ஆனா இவரை எதிர்த்து யாரு வழக்கு தொடர போறா, நம்மளை எதிர்த்து யாருப்பா கேள்வி கேட்க போறா அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி பயணிச்சிருந்தாரு. வாரம் பின்னாடியே ஆப்பு வைக்கிறதுக்கு. உனக்கு என்ன விட்டா யாருப்பா ஆப்பு வைப்பா, இந்தா வந்துட்டே இருக்கேன். உங்களுக்கு கட்சியில பொதுச் செயலாளர் போதும் நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு எதிரா கேஸ் போட்டேன். அது இல்லாம நீங்க பொதுச் செயலாளர் ஆனதுக்கும் எதிராக கேஸ் போட்டேன். கட்சி உங்க கைக்கு போனதுக்கும் போட்டேன். எல்லாத்துக்கும் உங்க மேல நான் வழக்கு போட்டிருக்கேன். இரட்டை இலை சின்னத்துக்கு கூட நான் போட்டிருக்கேன். இப்போ முதல்வரையும் துணை முதல்வரும் இப்படி பேசிட்டா உங்களை சும்மா விட்டுடுவானா அப்படின்னு பின்னாடியே வந்து கேஸ ஒண்ணு போட்டிருக்கிறாரு பெங்களூர் புகழேந்தி கொள்கை பரப்பு செயலாளர் வந்திருக்கிறாரு. கர்நாடகாவின் அமைப்பு செயலாளராகவும் அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். பெங்களூர் புகழேந்தி அவர்கள் எந்த அளவுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார், சசிகலா அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்றத விஷயம் எல்லாருக்கும் தெரியும். காலப்போக்கில் இவருடைய ஆதரவு எப்படியா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறுறதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருந்து யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான. பல சீனியர்களுக்கு உண்மையா அதிமுகவில் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு உண்மை விசுவாசிகளா இருந்த ஒரு சிலருக்கு எடப்பாடி பழனிசாமி செய்த துரோகம் அவர்களுக்கு யாருக்கும் பிடிக்கல அப்படின்றதான் நிதர்சனமான இருக்கு. அதுக்கப்புறம் சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸும் எதிர்த்து ஆட்சி செய்யும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கேட்ட சில பேர்லாம் பண்ணாங்க, ஆதரவா இருந்தாங்க. ஆனா வந்தவர்களை எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்து கொண்டாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல சசிகலா அடுத்து ஓபிஎஸ் இவங்களெல்லாம் விரட்டின மாதிரி நம்மளும் விரட்டுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்கா நம்ம நிக்கணும்னா அதற்கான ஒரு பேஸ்மெண்ட்டை நம்ம போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல சீனியர்களை ஓரங்கற்ற விதமா எடப்பாடி பழனிசாமி செய்த செயல்கள் துரோகங்கள் இவங்களை வெறுப்படைய செஞ்சனால பலரும் பிரிஞ்சு கிடக்குறாங்க. கேசிபி பழனிசாமியா இருக்கட்டும், பெங்களூர் புகழேந்தியா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், பல பேர் என்ன பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி துரோகியால பிரிஞ்சு போறாங்க. இவங்க பிரிஞ்சு போனவங்க எல்லாருமே இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே ஒன்று திரண்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போலாம். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்கள் இதுவரைக்கும் ஒதுங்கியே இருந்தாங்க. தேர்தல் களத்துக்கு வரவே இல்லை, எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பேசவே இல்லை. ஏன்னா எப்படியாவது அதிமுகவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க. ஆனா இந்த தேர்தலில் இல்லைன்னா இனி நம்ம காணாம போயிருவோம், இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனக்கான ஒரு பாதையை செயல்படுத்தி அந்த பாதையில வந்துட்டு இருக்காங்க சசிகலா அவர்கள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துல. அடுத்தபடியா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு நடத்திட்டாரு. அந்த கழகத்தை ரிஜிஸ்டர் பண்ணி தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சதா கூட எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து இவர் அரசியல் செய்யறாரு அப்படின்னா. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் திமுக பக்கம் போய் சேர்ந்தார். இது ஒரு பேசும் பொருளாவே இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இன்றளவு கூட ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனா கூட அந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதிமுக அப்படின்ற ஒரு பிம்பம் தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்பாக இருக்குது. புதுசா வந்த திமுக பிம்பம் இருக்குதா அப்படின்னா அது கிடையவே கிடையாது அப்படின்னு தான் களத்தில் இருக்கிற தகவல்கள் நமக்கு வெட்ட வெளிச்சமா காட்டுது. அடுத்தபடியா பெங்களூர் புகழேந்தியும் போராடினார். அதிமுக உரிமைகளுக்காக பல விஷயங்களுக்கு அவர் போராடினார். ஆனா இப்போ புரட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவரும் தனக்கான ஒரு பாதையில சென்று திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இந்த தேர்தல்ல அப்படின்னு தான் சொல்ல போகணும். அடுத்தபடியா செங்கோட்டையன் அவர்களும் என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்தார். இவரும் கட்சி சேர போறாரு, இல்ல ஓபிஎஸ் பக்கம் போய் சேருவாரு, இல்ல கட்டி என்ன பண்ணுவாரு டிடி வித்தனர் கட்சியில போய் சேருவாருப்பா, இல்ல சின்னம்மா கிட்ட போயிடுவாங்க இப்படி என்ன பண்ண. ஆனா இவரு என்ன பண்ணாரு, டிவிகே விஜய் கிட்ட போய் என்ன பண்ணாரு சேர்ந்தாரு. சோ எடப்பாடி பழனிசாமி சுத்தி பல பேர் என்ன பண்ணாங்க, அவர் அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி நிக்கிறார்ல, அங்க நிக்கிறாரு எங்க தலைவர் அப்படின்னு அதிமுக அவர்கள் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, குக்கரிக்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது பெங்களூர் புகழேந்தி மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேல பல வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனா சூரியமூர்த்தி அவர்கள் இரட்டை இலை சின்னத்துக்காக அவர் போட்ட வழக்கு இன்னும் நிலுவையிலே இருக்கு. தேர்தல் ஆணையத்தை உயர்நீதிமன்றம் பல கண்டனங்கள் தெரிவித்தாலும் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கண்ட்ரோல்ல இருக்குது, அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா போகுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பெங்களூர் புகழேந்தி பொதுதளத்துல வைக்கிறார். சோ இப்படியா இருக்கும் பொழுது சமீபத்துல நடந்த தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் அவர்களையும் துணை முதல்வர்களையும் ரொம்ப கீழ்த்தனமா மட்டமா என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. துணை முதலமைச்சர் அவர்கள் பால்டாயில குடி தப்பு மேலோகத்தை போய் சேர வேண்டியது, இங்க இருந்துகிட்டு என் உயிர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை குறித்து அவர் என்ன பண்றாரு பேசுறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொரோனா காலகட்டத்திலேயே அவர் போய் சேர்ந்திருக்கணும்,
இருக்கணும். இப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தை இவரு கேவலப்படுத்துகிறார், கொச்சைப்படுத்துகிறார் அப்படின்னு பெங்களூரு புகழேந்தி என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி மேல வந்தா இதற்கு தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கப்படுது. கடந்த தேர்தல் 2021 எடப்பாடி பழனிசாமி நிற்கும் பொழுது தன்னுடைய வரவு செலவு கணக்கத்தை அவர் மறைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு அப்பவே தொடரப்பட்டது. இந்த வழக்கு சேலம் மாவட்டத்துல நீதிமன்றத்துல இருந்தாலும் இதை சேலம் மாவட்ட நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி மேல முகாந்தாரம் இருந்தா எஃப்ஐஆர் வழக்கை போட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வருது. இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, சேலம் மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்றாரு. உயர் நீதிமன்றம் விசாரிச்சு அந்த மாவட்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல நாங்க தலையிட முடியாது, முகாதாரம் இருந்தா வழக்கு தொடருங்க, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றமும் என்ன பண்ணுது, அதே தீர்ப்பு கொடுக்குது. சோ இதெல்லாம் எதிர்த்து திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு. அங்க எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிற விதமா அங்கேயும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்ப்பு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ சுத்தி முத்தி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வழக்குகள் ரெடியா இருக்கு. இதனிடையில கொடநாடு எஸ்டேட் வழக்கு இருக்கு, பல வழக்குகள் இருக்கு, நெடுஞ்சாலைத்துறை வழக்கு இருக்கு, பல வழக்குகள் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி திக்குமுக்காடுகிறார் அப்படின்னு பார்க்கப்படுது. பெங்களூரு புகழேந்தி மட்டும் நமக்கு ரொம்ப குடைச்சலா இருக்கிறார்ப்பா. சசிகலா அவர்கள் இருந்தாங்க, அவங்க தனியா போயிட்டாங்க. ஓபிஎஸ் இருந்தாங்க, அவங்களும் தனியா போயிட்டாங்க. டிடி விதன் இருந்தாங்க, அவங்களும் தனியா போயிட்டாங்க. ஏன் செங்கோட்டையன் கூட இருந்தாரு, அவரும் தனியா போயிட்டாரு. ஆனா பெங்களூர் புகழேந்தி மட்டும் அரசியல் ரீதியாவும் அவர் என்ன பண்றாரு, நெருக்கடி கொடுக்கிறாரு, சட்ட ரீதியாவும் நெருக்கடி கொடுக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. பெங்களூர் புகழேந்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மேல போட்ட வழக்கெல்லாம் ஒருத்தான வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் வழக்குகள் நிலுவையில இருக்கு. இந்த வழக்குகளுக்கெல்லாம் உத்தரவு பிறக்கணும், தீர்ப்பு பெறணும்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே இருக்கும், அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா இவர் போடுற கேஸ் எல்லாமே நுணுக்கங்கள் பேஸ்ல போடுறாருங்க, எல்லா ஆதாரமும் எல்லா அத்தாட்சியோட போடுறாங்க. ஏன்னா ஒரு விஷயத்துல கூட இந்த வழக்கு ரிஜெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இரட்டை இலச்சின வழக்கத்துலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி தெரியுமா, தேர்தல் ஆணையம் கரெக்டான நேரத்துல கரெக்டான விஷயத்துல ஆக்ஷன் எடுத்திருந்தா இரட்டை இலச்சினத்துல இப்ப எடப்பாடி பழனிசாமி போட்டியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை, கலை யதார்த்தம். உயர் நீதிமன்றங்கள் பல விஷயங்கள்ல கண்டனங்கள் தெரிவித்தும் இன்னமும் தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்துல இரட்டை இலச்சின விஷயத்துல அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக போறாங்க அப்படின்னு தான் பெங்களூர் புகழேந்தி தரப்புல இருந்து வருகிற தகவலா இருக்கு. ஒருவேளை தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருந்து இந்த வழக்குல இரட்டை இலச்சின வழக்குல ஒரு முடிவு சொல்லுமா இருந்திருந்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலச்சினம் கிடைத்திருக்காது, சுயேட்சை சின்னத்துல அவர் போட்டியிட்டு இருக்கணும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த வழக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலியை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயம் ஏற்படுத்தும். பெங்களூரு புகழேந்தி இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிற தேர்தல் முடிந்த பிறகு இந்த வழக்கில் இன்னும் எத்தனை பேர் இணைய போறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்ச நெஞ்சு பேசல, நீங்க திமுக தலைவர் தாண்டி அவர் ஒரு முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மகனை தாண்டி துணை முதலமைச்சர். சோ இப்படியா இருக்கும் பொழுது இவங்களை பேசுறதுக்குன்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்து மேல அவங்க என்ன பண்ணாங்க, பதவி ஏற்றிருக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும்போது அவங்களுக்குன்னு சில புரோட்டோகால்லாம் இருக்குல்ல, எல்லாமே இருக்குல்ல, அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதை. நீங்க திமுக தலைவரை திட்டுங்க, ஏசுங்க, எதை வேணா பண்ணிக்கோங்க, அதை பத்தி கவலை. ஆனா முதல்வர் அப்படின்ற ஒரு பதவி அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் செத்து இருப்பார்னா இவர் எதை நோக்கி போறாரு எடப்பாடி பழனிசாமி? போற போக்குல அப்படி கேவலமா பேசிடலாமா, யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்றதுனால எல்லாத்தையும் பேசிடலாமா? இப்படியே இப்படி பேசுறாருன்னா இவர் ஆட்சிக்கு வந்துட்ட பேர் என்னென்ன பேசுவாரு? அது மாத்திரம் இல்லாம இவரு இப்படியே விட்டா இன்னும் என்னென்ன வார்த்தைகளை பேசுவாரு அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்றதுதான் இங்க யதார்த்தமா இருக்கு. சோ இந்த சூழ்நிலை வைத்துக் கொண்டுதான் பெங்களூர் புகழேந்தியவர்கள் முதல் ஆளா என்ன பண்ணிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ் விரைவில் விசாரணைக்கு வருது அப்படின்றதான் பார்க்கணும். சோ இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.